Taste the Daily. வாக்களித்த மக்களுக்கு ஏதும் செய்யாமல் திமுக கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிங்கமுனரி ஊராட்சி ஒன்றிய அலுவலக கூட்டரங்கில் அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு தலைமையில் ஒன்றிய கவுன்சிலர்களின் கூட்டம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஒன்றிய குழு பெருந்தலைவர் திவ்யா, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அமைச்சர் KR பெரியகருப்பன் மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். அதை மக்கள் பண்ண செய்ய விடாம எங்களை தடுத்திருக்காரு. ஏன் தடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பெண் சேர்மன், அதிமுக சேர்மன்ற ஒரே காரணத்தினால என்னைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா என்னைய ஏமாற்ற நினைச்சு இன்னைக்கு சிங்கமரி ஒன்றியத்தில் உள்ள மக்களை ஏமாத்தி இருக்கிறாரு. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆபத்தானப்பட்டி, என்னுடைய சொந்த ஊர் ஆபத்தானப்பட்டியில இருக்க பஸ் ஸ்டாண்ட போய் நீங்க பாருங்க, மற்ற இடத்துல கட்டியிருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டையும் போய் பாருங்க. எதுக்காக இவ்வளவு ஒரு செலவு பண்ணி அரசு பணத்தை வீணாக்கணும்? சிங்கமரி ஊராட்சியில எவ்வளவு இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் இயங்கும் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து LKG படிக்கும் பெண் குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர்கள் புகார் அளித்துள்ளனர். பழனிவேல் என்பவரின் மகளான லியா லட்சுமி என்ற குழந்தை தனியார் பள்ளியில் உள்ள கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். இந்நிலையில் பள்ளி வளாகத்தில் உள்ள CCTV காட்சிகளில் குழந்தையை பள்ளி நிர்வாகத்தினர் காரில் கொண்டு செல்லும் காட்சிகள் மட்டும் பதிவாகியுள்ளது. குழந்தை விழுந்த காட்சியோ மீட்கும் காட்சிகளோ இல்லாததால் குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிகளை முறையாக கண்காணிக்காததால் இதுபோன்ற சம்பவங்கள்